IPL கிரிக்கெட்டில் அதிவேக சதம் விளாசி சாதனை படைத்துள்ளார் 14 வயதான வைபவ் சூரியவன்ஷி. யாரா இந்த பையன் என்று அனைவரும் கேட்கும் அளவுக்கு வியக்க வைத்த சுட்டி பையனின் சாதனை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. யாரா இந்த பையன் என அனைவரையும் ஒரு நிமிடம் பிரமிக்க வைத்த இந்த 14 வயதே ஆன சிறுவன் தான் வைபவ் சூரியவன்ஷி. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற IPL ஏலத்தில் சூரியவன்ஷியை 1,10,00,000 ரூபாய் கொடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஏலத்தில் எடுத்தது. அவ்வளவு தொகை கொடுத்து 14 வயது சிறுவனை ராஜஸ்தான் அணி ஏலத்தில் எடுத்தது IPL வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்பட்டாலும் தனது ஒற்றை ஆட்டத்தின் மூலம் அனைத்திற்கும் பதிலடி கொடுத்துள்ளார் வைபவ் சூரியவன்ஷி. நடப்பு IPL சீசனில் நீடிப்பதா அல்லது வெளியேறுவதா என இக்கட்டான சூழலில் தவித்துக் கொண்டிருந்த ராஜஸ்தான் அணிக்கு பெரும் நம்பிக்கையாக அமைந்தது வைபவ் சூரியவன்ஷியின் ருத்ர தாண்டவம். இடம் கன்று பயமறியாது என்பது போல் இஷாந்த் சர்மாவின் ஒரு ஓவரில் 3 சிக்ஸர் 2 பவுண்டரி விளாசிய வைபவ் சூரியவன்ஷி மைதானத்தையே ஒரு வினாடி கதிகலங்க செய்தார். இஷாந்த் சர்மா மட்டுமல்ல, உலகின் சிறந்த சுழற்பந்து வீச்சாளர்களில் ஒருவரான ரஷீத் கானையும் விட்டு வைக்காமல் சிக்ஸர் பவுண்டரி விளாசி ஒரு கணம் திக்குமுக்காடச் செய்தார். சென்னை 28 படத்தில் வருவது போல் அவன் எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா என குஜராத் பந்து வீச்சாளர்களை புலம்ப வைத்தார் சூரியவன்ஷி. 17 பந்துகளில் அரை சதம் விளாசிய வைபவ் சூரியவன்ஷி உலக கிரிக்கெட் வரலாற்றில் மிக குறைந்த வயதில் அரை சதம் விளாசிய முதல் வீரர் என்ற சாதனையை படைத்தார். இவரை இப்படியே விட்டா மொத்த மேட்சையும் 10 ஓவர்ல முடிச்சுட்டு போயிருவானே என குஜராத் கேப்டன் சுப்மன் கில் நினைத்தாரோ என்னவோ. சுழல் வேகம் என மாறி மாறி பவுலிங் செயலை மாற்றி பார்த்தார். அதுக்கெல்லாம் அசைய மாட்டான் சார் இந்த கோட்டச்சாமி என்பது போல் மைதானத்தில் அசராமல் நின்று கொண்டு, நீ இப்படி போட்டா நான் அப்படி அடிப்பேன், நீ அப்படி போடும்போது நான் இந்த பக்கம் அடிப்பேன் என ருத்ர தாண்டவம் ஆடினார் சூரியவன்ஷி. ரஷீத் கான் ஓவரில் இமாலய சிக்ஸரை விளாசிய வைபவ் சூரியவன்ஷி தனது 35வது பந்தில் சதம் விளாசினார். இதன் மூலம் IPL கிரிக்கெட் வரலாற்றில் குறைந்த பந்தில் சதம் அடித்த முதல் இந்திய இளம் வீரர் என்ற பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரராகியுள்ளார். கட்டுமரம் போல கடைசி வரை களத்தில் நிற்க நினைத்த சூரியவன்ஷியை பிரசித் கிருஷ்ணா போல்டாக்கினார். இருப்பினும் மைதானத்தையே அதிர வைத்த சுட்டி பையன் சூரியவன்ஷிக்கு ராஜஸ்தான் அணியினர் மட்டுமன்றி குஜராத் வீரர்களும் கரவொலி மூலம் பாராட்டினர். போட்டி முடிந்த பிறகு பேட்டி அளித்த சூரியவன்ஷி தனக்கு எந்த பயமும் இல்லை, ஆட்டத்தின் மீது மட்டுமே முழு கவனம் செலுத்தியதாக கூறினார். 14 வயதில் மைதானத்தையே எழுந்து நிற்க வைத்த சூரியவன்ஷி இந்திய கிரிக்கெட் அணியின் எதிர்கால நம்பிக்கை நாயகன் என்பதில் மாற்று கருத்து இல்லை.